இன்னைக்கு அரசாங்கம் மக்களும் முரண்பாடா இருக்கிறாங்க. இந்த முரண்பாட்டால தான் நம்ம நாட்டில் இருக்கிற பல பிரச்சனையே வருதுங்க. இந்த முரண்பாட்டை தான் உடனடியாக சரி செய்யணும். அரசாங்கமும் மக்களும் முரண்பாடா இருக்கிறாங்க. அதுனா மக்கள் சொல்றாங்க சாராய கடையே வேணான்றாங்க. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது? சாராய கடை தான் திறந்து வைக்குது. இருந்தாலும் அரசாங்கம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எழுதி வைக்குது. ஆனா அதை குடிக்கிறவன் பார்க்கறான், படிக்கிறான், இருந்தாலும் அடிக்கிறான். அந்த வரியை சொல்லுமா, அழகா சொல்றேன். மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுங்கிற வரியை படிக்கிறான், ஆனா அடிக்கிறான். சவாஸ். அரசாங்கத்துக்கு தெரியுது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு தெரியுது. இருந்தாலும் ஏன் அரசாங்கம் அந்த கடையை வச்சிருக்குனா? இன்னைக்கு அரசாங்கம் நடத்துறதுக்கு பணம் வேண்டி இருக்குல்லம்மா. நீ வாட்டில் முன்னுக்காண்டு நின்றுக்கிட்டு ஏன் நடத்துதுன்னா ரெவென்யூ வேணும்லம்மா, அதுக்காக தான் நடத்தும். அரசாங்கம் நடக்கணும்னு சொல்றீங்க, ஆனா அரசாங்கத்தால் நடத்தப்பட வேண்டிய கல்வி மருத்துவமனை இன்னைக்கு தனியார் துறையில நடத்திக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் நடத்த வேண்டியதெல்லாம் தனியார் நடத்துறான், தனியார் நடத்த வேண்டியதெல்லாம் அரசாங்கம் நடத்துது. கொடுமைடா கோவிந்தா. அரசியல்வாதிங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த முறை ஜெயிப்போமோ தோற்போமோ என்று தெரியாமலே இருக்கும் போதே ஊழல் செய்யறாங்க. ஆனா அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் வேலைக்கு வந்து 60 வயசு வரை இருக்கிறாங்க. பணி ஓய்வு பெற்ற பிறகு மாத பென்ஷன் வழங்குகிறாங்க. அவங்க இறந்து விட்டு அவங்க மனைவிக்கு மாத பென்ஷன் வழங்குகிறாங்க. அத்தனை சலுகை அவங்க அரசாங்கத்துல இருந்து பெற்று அவங்களே ஊழல் செய்தா ஏழைங்க எப்படி முன்னேற முடியும்? வேலையே பயிரை மேய்ந்தால் விளைவது எப்படி? சுதந்திரம் வாங்கினப்ப மன்னர் ஆட்சியை ஒழிச்சாங்க, ஏன் நிலத்துவான் ஆட்சி ஒழிக்கல? அந்த நிலம் இருந்தா ஏழைங்க அதை அரசு உடைமை ஆக்கின்னு அதை ஏழைங்கெல்லாம் கொடுத்தா இன்னைக்கு ஏழைங்கெல்லாம் கொஞ்சம் இதுவா இருப்பாங்கல்ல. ஏழைங்க இருக்க மாட்டாங்களே நம்ம இந்திய தேசத்துல. சபாஷ். ஏழைகள் இல்லாத இந்தியா நினைக்கிறதுக்கே எவ்வளவு சுகமா இருக்கு, நினைக்கிறதுக்கே எவ்வளவு சுகமா இருக்கு. சபாஷ் சபாஷ். இன்னைக்கு அரசாங்கம் மக்களும் முரண்பாடா இருக்கிறதுனால தான் இந்த ஆசிரியர் மாணவர் வேறுபாடு, முதலாளி தொழிலாளி பாகுபாடு எல்லாமே இதனால தான் வருது. நான் இன்னைக்கு மனசு திறந்து சொல்றேன், அவ ராஜேஸ்வரியே இல்லை, அவ ஒரு தில்லையாடி வள்ளியம்மை. தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக லத்திகா சரண் அவர்கள் வீற்றிருக்கின்றார். ஒரு பெண் ரயில் ஓட்டியிருக்காங்க ஐயா. திலகவதி என்ற பெண் ரயிலை ஓட்டி வந்திருக்கின்றார்கள். விமானமே ஓட்டி இருக்காங்க. மகளிர் தினத்தன்று 5 பெண்கள் விமானத்தை ஓட்டி வந்திருக்கின்றார்கள். 5 பெண்கள் சிலோனில் இலங்கையில் இருந்து இங்கே 174 பயணிகளோடு ஒரு விமானத்தை ஓட்டி வந்திருக்கிறார்கள். 5 பெண்கள். அவருடைய சாதனைகளை என்னவென்று சொல்லுவது? மிகச்சிறந்த சாதனையாளர்களாக இந்த பெண்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு பெண்கள் திறமையாக இருக்கின்ற பெண்களுக்கும் சில சோதனைகள் வருகிறதையா. இங்கிருந்து 50 கிலோமீட்டர் ஊர் சொல்ல விரும்பவில்லை சார். தன்னுடைய 3 மகளை, தன் மகனை மட்டும் நன்றாக படிக்க வைத்து டாக்டர் வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க சார். ஆனால் அந்த பெண்ணை 10வது வரைக்கும் தான் படிக்க வச்சுட்டாங்க. 50 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் நாளைக்கு அந்த பெண்ணு இன்றைக்கி அதனுடைய குழந்தையை பள்ளியில் சேர்க்க முடியவில்லை. காரணம் கேட்டால், நீ என்ன படிச்சிருக்க? பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் தன் மகளை ஒரு சிறப்பான பள்ளியிலே படிக்க வைக்க முடியலையே, தன் மகனை சிறப்பாக பள்ளியில் சேர்க்க முடியவில்லை என்று வேதனை மனக்குமுறல்கள் அந்த பெண் துடித்து கொண்டிருக்கிறது சார். ஆண் பெண் வேறுபாடு என்பது உடனே களையப்பட வேண்டும் சார். உண்மையை சொல்லு, முயற்சி செய்யுங்கள். முயன்ற வரை, முயலும் வரை முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடியும் வரை அல்ல, நீங்கள் நினைத்த காரியம் முடியும் வரை முயற்சி செய்யுங்கள். கடந்த காலம் என்பது உடைந்த பானை, எதிர்காலம் என்பது மதில் மேல் இருக்கின்ற பூனை, நிகழ்காலம் உன் கையில் கிடைக்கின்ற வீணை. நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்று சொன்னானே பாரதி. உங்களுக்கு கிடைத்திருப்பது நல்ல மக்கள், உங்களுக்கு கிடைத்திருப்பது நல்ல பிள்ளைகள். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நன்றாக படிக்க வையுங்கள், நன்றாக வளர்க்க தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல பண்பினை உருவாக்குங்கள். இது ஆண் பெண் வேறுபாடுகள் என்பது இந்த காலகட்டத்திலே இல்லை.